அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வடக்கு கோபுரத்தை எத்தனையோ பேர் கட்ட முயற்சித்தும் முடியல. ஆனால் ஒரு பெண் தன்னந்தானி ஆளாக நின்று 171 அடி உயரம் இருக்கக்கூடிய கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. அதுவும் 18ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிறத கேட்கும் போதே அதிசயமாக இருக்கிறது இல்லையா? எத்தனையோ மன்னர்கள் இந்த கோபுரத்தை கட்ட முயற்சித்து முடியலை. ஆனால் சிவபெருமானின் அருளால் வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்தார் அம்மணி அம்மாள் அப்படின்னு சொல்லலாம். இது பற்றி தான் விரிவாக இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும். வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை கோவிலின் வடக்கு கோபுரத்தை கட்டுவதற்காக பொதுமக்கள், செல்வந்தர்கள், மைசூர் மன்னன் அப்படின்னு எல்லோரிடமும் நிதி திரட்டி கோபுரத்தினுடைய 7வது நிலை வரை கட்டி முடிச்சு விடுறாங்க அம்மணி அம்மா. மீதம் இருக்கக்கூடிய 4 நிலைகளை கட்ட கையில் பணம் கிடையாது. அண்ணாமலையானே எனக்கு வழிகாட்டப்பா அப்படின்னு வேண்டுறாங்க அம்மணி அம்மாள். அவரின் கனவுல வந்த சிவபெருமான், நீ வேலையை தொடங்கு, வேலை முடிந்ததும் வேலையாட்களுக்கு விபூதியை அள்ளிக்கொடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சிவபெருமான் சொன்னது போலவே அடுத்த நாள் வேலை முடிந்ததும் விபூதியை அள்ளி கொடுக்கிறார் அம்மணி அம்மாள். வீட்டிற்கு சென்றதும் அந்த பணியாளர்கள் விபூதியை பார்க்க எல்லாம் கூலி தொகையாக மாறியிருக்கிறது. இப்படியே சிவபெருமானின் அருளால் திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரத்தை கட்டி முடிக்கிறாங்க அம்மணி அம்மாள். திருவண்ணாமலையில் வாழ்ந்த பெண் சித்தரான அம்மணி அம்மாளின் ஜீவசமாதி திருவண்ணாமலை ஈசானிய லிங்க கோவிலின் எதிரே அமைஞ்சிருக்கு. இவர் கட்டிய வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் என்றே அழைக்கப்படுது. இவருக்கு பூமியில் புதைந்திருக்கும் புதையலை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னும் பலரும் சொல்றாங்க. ஒருமுறை அம்மணி அம்மாள் செல்வந்தர் ஒருவிடம் நன்கொடை கேட்டு சென்ற போது அவர் பணத்தை வைத்து கொண்டு தன்னிடம் பணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செல்வந்தரிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்ட அம்மணி அம்மாள் சரியான தொகையை கூறி அதை நன்கொடையாக கேட்டார். இதை கண்டு வியந்த செல்வந்தர் அந்த பணத்தை நன்கொடையாக அம்மணி அம்மாளிடம் கொடுத்தார் அப்படின்ற கதையும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோபுரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அத்தனை கோபுரங்களும் விசித்திரமானவை. ஒவ்வொரு கோபுரத்திற்கும் தனிப்பட்ட கதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் சுமார் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த பிரம்மாண்ட ஆலயம் அப்படின்னு சொல்லலாங்க. இங்கு 4 புறமும் பெரிய கோபுரங்கள் மற்றும் உள் கோபுரங்கள் அப்படின்னு மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்குது. இந்த 9 கோபுரங்களும் 9 நுழைவாசல்களாக பார்க்கப்படுது. இதனால திருவண்ணாமலையை நவதுவாரபதி அப்படின்னும் சொல்றாங்க. இந்த கோபுரங்களை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருமஞ்சன கோபுரம், ராஜகோபுரம், பேய் கோபுரம், வடக்குகட்டை கோபுரம், திருவண்ணாமலை ஆலயத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய கோபுரம் தான் இது. 157 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை கட்டியவர் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கல. எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியல. இது ஒரு சிறப்புக்குரிய நுழைவு வாசல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆனி மாதம் நடைபெறக்கூடிய ஆனி திருமஞ்சனம், மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ஆகிய 2 விழாக்களின் போதும் இந்த கோபுரத்தின் வழியாகத்தான் நடராஜர் வெளியே வந்து திருவீதி உலா செல்கிறார். திருவீதி உலா முடிஞ்சதும் கோவிலுக்குள் செல்வதும் இந்த வழியாகத்தான். முன்காலத்தில் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கான புனித நீரை இந்த வாசல் வழியாக தான் யானை மீது வைத்து உள்ள எடுத்து சென்றதா சொல்றாங்க. இதனாலேயே இந்த வாசல் கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு பெயர் வந்திருக்கான். அம்மணி அம்மாள் கோபுரம் அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை ஆலயத்தினுடைய வடக்கு பகுதியில் அமைந்த பெரிய கோபுரங்க திருவண்ணாமலை பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண் சித்தரின் முயற்சியால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானே இவரது கனவில் வந்து வடக்கு ராஜ கோபுரத்தை கட்டும்படி உத்தரவிட்டிருக்காரு. இதனால பலரிடம் நன்கொடை பெற்ற இந்த பணியை அம்மணி அம்மாள் செய்து வந்தாங்க.
5 நிலைகள் கட்டப்பட்ட நிலையில் பணம் தேவைப்பட்ட போது சிவபெருமானே பணம் கிடைக்க அருளினார். மீண்டும் சித்தரின் கனவில் வந்து பணியாட்களுக்கு விபூதியை ஊதியமாக கொடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே கட்டிட வேலையை தொடங்கிய அம்மணி அம்மாள் அதில் பணியாற்றியவர்களுக்கு ஊதியமாக விபூதியை வழங்கினாங்க. விபூதியை பெற்றவங்க வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அன்று அவர்கள் வேலை பார்த்ததற்கான ஊதிய தொகை சரியாகவே இருந்திருக்கு. இப்படி முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த வடக்கு ராஜகோபுரத்தினுடைய உயரம் 171 அடி ஆகும். கிழக்கு பிரதான ராஜகோபுரத்தை போலவே 11 நிலைகளுடன் 13 கலங்களுடன் அமைக்கப்பட்ட கோபுரம் இது. அம்மணி அம்மாளின் பெரும் முயற்சியால் நிறைவேறிய காரணத்தால் இந்த கோபுரத்திற்கு அவரது பெயரே சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து வல்லாள மகாராஜா கோபுரம். அதாவது 1318ஆம் ஆண்டு தொடங்கி 1340 ஆண்டு வரைக்கும் இந்த கோபுரத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளதா கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுது. இதனை கட்டியவர் வீரவல்லாள மகாராஜா. கிழக்கு ராஜகோபுரத்தை தாண்டியதும் வருவதுதான் இந்த கோபுரம். இந்த கோபுரத்தின் கீழ்ப்பகுதி தூண் ஒன்றின் வல்லாள மகாராஜாவினுடைய சிற்பம் கைகூப்பிய நிலையில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த மன்னனுக்கு பிள்ளைகள் கிடையாது. இதனால் வருந்திய மன்னனின் கனவுல வந்த சிவபெருமான் தானே மகனாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்வதாக வாக்களித்தார். அதன்படியே வல்லாள மகாராஜா இறந்த வேளையில் அவருக்கு சிவபெருமானை இறுதி சடங்கை செய்ததாக ஐதீகம். இன்றும் மாசி மாதம் நடைபெறும் நிகழ்வுல மன்னனுக்கு ஈசன் திதி கொடுக்கும் வைபவம் நடத்தப்படுது. திருவண்ணாமலை ஆலயத்தின் பிரதான ராஜகோபுரம் இதுதான். இந்த கோபுரம் கட்டுவதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் கிருஷ்ணதேவராயர். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தை 216 அடியாக நிர்மாணித்தார். அதைவிட ஒரு அடியாவது பெரியதாக திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணினார் கிருஷ்ணதேவராயர். இதற்கான பணியை 1550களில் தொடங்கினார். 135 அடி நீளம் 98 அடி அகலத்தில் அடித்தளம் அமைக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டக்கூடிய பணியும் தொடங்குச்சு. ஆனால் அந்த பணி நிறைவடைவதற்கு முன்பாகவே கிருஷ்ணதேவராயர் இறந்துவிட்டார். இதையடுத்து சில ஆன்மீக பெரியவர்கள் தஞ்சையை ஆண்ட செவ்வப்ப நாயக்கரிடம் இந்த பணியை முடிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. அதற்கு இணங்க திருவண்ணாமலை கிழக்கு ராஜகோபுரத்தை கிருஷ்ணதேவராயரின் விருப்பப்படியே தஞ்சை பெரிய கோவில் விமானத்தை விட ஒரு அடி அதிகமாக வைத்து 217 அடியுடன் கட்டி முடித்தார். இந்த கோபுரம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய ராஜகோபுரமாக விளங்குது. 11 நிலைகள் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் விஜயநகர மன்னர்களின் கட்டிடக்கலை அம்சங்களை அதிகமாக பார்க்கலாம். அடுத்து கிளி கோபுரம். திருவண்ணாமலை கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள்லேயே மிகவும் பழமையானதாக இந்த கோபுரம் கருதப்படுது. இதனை 1053ஆவது ஆண்டு ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. சுமார் 81 அடி உயரம் கொண்டது இந்த கோபுரம். வல்லாள மகாராஜா கோபுரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கு. முருகப்பெருமானின் புகழை பாடிய அருணகிரிநாதர் பிறந்த திருத்தலம் இது. இவர் ஆரம்ப காலத்தில் பெண் பித்தராக இருந்தார். ஒரு கட்டடத்தில் தன்னுடைய தவற உணர்ந்த அவர் இந்த கோபுரத்தின் மீது இருந்து குதித்து தற்கொலை செய்ய துணிந்தார். அப்போது முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். இப்பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மலர் தேவை அப்படின்னும் அதனை கொண்டு வர அருணகிரிநாதரால் தான் முடியும் அப்படின்னும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறியிருக்கார். இதனை நம்பி கூடு விட்டு கூடு பாயும் வித்தையால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து போன ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்தி கொண்டு தேவலோகம் சென்றார் அருணகிரியார். அதற்குள் அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தன்தான் அவரது உடலை எரித்து விட்டான். இதனால் கிளி உருவத்திலேயே அந்த கோபுரத்தில் தங்கினார் அருணகிரியார். இதனால் இது கிளி கோபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது கிழக்கு ராஜ கோபுரத்தின் நேராக மேற்கு பகுதியில் இருக்க இதனை பேய் கோபுரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. கிழக்கு ராஜ கோபுரத்திற்கான பணியை தொடங்கிய போதே மேற்கு கோபுரத்திற்கான பணியையும் கிருஷ்ணதேவராயர் தான் தொடங்கினார். ஆனால் இதனை கட்டி முடித்ததும் தஞ்சை செவ்வப்ப நாயக்கர் தான். 160 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் தொடக்க காலத்தில் மேற்கு கோபுரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அது பேச்சு வழக்கில் மேற்கோபுரம் என்றாகி பிறகு மருவி பேய்கோபுரம் என்றாகி போனது. பேய்கோபுரம் என்று பேசியே இது பேய்கோபுரம் என்று பெயரை பெற்றுவிட்டது. 9 நிலை கொண்ட இந்த கோபுரத்திலேயும் ஏராளமான சிற்பங்கள் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கு.
கார்த்திகை தீப திருநாளின் போது மட்டும்தான் இந்த கோபுர வாசல் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுறாங்க. மற்ற நேரங்களில் மூடப்பட்டிருக்கும். அதே மாதிரி தெற்கு கட்டை கோபுரம், திருமஞ்சன கோபுரம் அருகே 5 நிலைகளுடன் இருக்கக்கூடிய சிறிய கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. 70 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரத்தில் புராண நிகழ்ச்சிகளை விளக்கும் சிற்பங்களும் அமைந்திருக்கு. மேற்கு கட்டை கோபுரம் பேய் கோபுரத்திற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கக்கூடிய சிறிய கோபுரம் ஆகும். 5 நிலைகளை கொண்ட இந்த கோபுரம் 70 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. இந்த கோபுரத்தில் திசை காவல் தெய்வங்கள் இடம்பெற்றிருக்க அம்மணி அம்மன் கோபுரத்தை அடுத்து இந்த சிறிய கோபுரம் இருக்கு. 70 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், துவார பாலகர்கள் சிற்பங்கள் இருக்கு. இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய நடன பெண்மணிகளின் சிற்பங்கள் மிக அழகாகவும் அமைக்கப்பட்டிருக்கு.